வணக்கம் அன்பு நேயர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த போர்ட்டலில் நம்ம மைக்ரோ டாஸ்க் எப்படி செய்வது என்பது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் வெப்பேஜுக்கு வந்துடுறோம். க்ரோமில் எஸ்பிஓ போர்ட்டல் org.in நம்ம அந்த பேஜுக்கு வந்துடுறோம். ஓகேங்களா, இது அந்த பேஜு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டச் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா, லாகின் ஆப்ஷன் வரும். ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் சரியாக போட்டுக்கங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி சேவ் இருக்குது, நான் உள்ள குயிக்காக போகிறேன். அடுத்து நீங்கள் வெல்கம் பேஜில் உங்களுக்கு டாஸ்க் பண்ணுறது அவர் சங்கர் சார் வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம டீம்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக டைரக்ட் லைனுக்காக நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம அதை பப்ளிஷ் பண்ணிடலாங்கிறதுக்காக இந்த ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கீழே இந்த வெப் பேஜில் அப்படியே லைனாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரோம். இந்த ஆப்ஷனில் நீங்கள் ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள நான் இப்போ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ரைனிங் டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் வந்துருச்சு. அதில் முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதையே நீங்கள் புதிய நபர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போகிறோம். இப்போ இந்த இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, டவுன்லோடு இமேஜ்னு சொல்லி, இந்த டவுன்லோடு இமேஜை நம்ம இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போய் டெய்லியுமே இந்த டவுன்லோடு டாஸ்க் வந்து டெய்லி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த டவுன்லோடு டாஸ்க்கை நாம் டவுன்லோடு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, மேலே பார்த்துக்குங்க, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இப்போ பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஹேஷ்டேக் கீவேர்ட்ஸை அந்த டவுன்லோடு இமேஜினுடைய நேமோட போடணும். நேம் அங்கே கொடுத்துருப்பாங்க இமேஜ், நான் உங்களுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணி காட்டல, பாருங்கள். அந்த நேம் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, SBOPMADC அப்படின்னு 562 இன்னும் பாஸ்க் பை மோட், இந்த ஹேஷ்டேக் கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் காப்பி டு பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் என்னங்கிற சொல்கிறேன். இந்த ஹேஷ்டேக் இது போடணும். ரெண்டாவது, நீங்கள் போடுறது வந்து பப்ளிக்காக தான் இருக்கணும். அதாவது வந்து உங்களுடைய சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஷேர்ஷாட்டு, வெப்சைட்டு, எனி ஒன் சோசியல் மீடியா, ஆனால் அது வந்து அதனுடைய விசிபிலிட்டி வந்து பப்ளிக்காக தான் இருக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து ஒரு 120 days வந்து நீங்கள் டெலீட் பண்ணாமல் இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து விதிமுறைகள், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்கள் அந்த நான் வந்து இப்போது சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவுக்கு உள்ளே போகிறேங்க. ஓகேங்களா, உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் போஸ்ட் போடுவீங்க இல்லையா. இப்போ நான் வந்து பாருங்க, இந்த போஸ்ட் போடுற ஆப்ஷன், இப்போ நான் போஸ்ட் போடுறேன். ஓகேங்களா, இப்போ டவுன்லோடு பண்ணினதை நான் வந்து போஸ்ட் போடுறேன். இப்போது டவுன்லோடு பண்ண இமேஜ் இதுதாங்க. இதனுடைய நேம் என்ன அப்படின்னா, எஃப்ஏஎஸ் கம்போர்ட் ஸ்மால்னு சொல்லி, இது ஒரு பொருள். நம்ம எஸ்பிஓடைய டைஎஃப்பில் இருக்கிற இன்னொரு இணை நிறுவனம் பைமோட் இ-காமர்ஸ் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அது வந்து இமேஜாக கொடுத்துருக்குறாங்க. சில கீவேர்டோட, அதனுடைய நேமு கீவேர்டோட நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இதனுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஎஸ் கம்போர்ட் ஸ்மால்னு பேர் இந்த பொருளுக்கு. இதை நான் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எஃப்ஏஎஸ் கம்போர்ட் ஸ்மால். ஓகேங்களா, அடுத்து நான் அதை காப்பி பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணாமல் விட்டுருப்பேன். ஒரு நிமிஷம், நீங்கள் உள்ளே போய் இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி டு பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிடணும். ஓகேங்களா,
அடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வாங்க. இப்போ அந்த ப்ராடக்டினுடைய நேம் போட்டோம். அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த காப்பி பண்ணுந்த சோஷியல் மீடியாவில் பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், அந்த 1 2 3 4 ஹேஷ்டேக்கு வேர்டு இருக்குது. அது நீங்கள் அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் போஸ்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் போஸ்ட் பண்ணாவே உங்களுடைய இது வந்து என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகிட்டுருக்கு. அது ஃபினிஷ் ஆனால் உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? இப்போ என்னோட வந்து போஸ்டிங் வந்து உள்ள லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்னென்னு போய் பார்க்குறேன். இந்த போஸ்ட் பண்ண ஆப்ஷன் வந்து இப்போ எனபிள் ஆகிருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில். இதுதான் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இதுதான். இந்த நம்ம பப்ளிஷ் பண்ண இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு க்ரீன் ஷாட் எடுத்துக்கிறோம். இது ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி ஒரு க்ரீன் ஷாட். ஓகேங்களா? இதை க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் பண்ணல மேலே இந்த த்ரீ லைன்ஸை டச் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணணும். காப்பி லிங்க் பண்ணணும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறது. ஓகேங்களா? போஸ்ட் பண்ணிட்டா அதை ஒரு க்ரீன் ஷாட் எடுத்துட்டோம். எந்த சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் அதை நீங்கள் போஸ்ட் பண்ணிருந்த க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. 3 லைன்ஸை டச் பண்ணி காப்பி லிங்க் பண்ணிக்கங்க அதோட லிங்க்கை. அடுத்து நீங்கள் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வாங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த ட்ரைனிங் டாஸ்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து டுடே டாஸ்க்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லி டாஸ்க் வந்துடுச்சு. இப்போது நீங்கள் இந்த கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். அதாவது வந்து எஜுகோட்ஸ் பற்றி ஒரு 2 minutes எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டால் தான் தெரியும். அது இந்த வீடியோ இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை மியூட் பண்ணிக்கிறேன். புதிதாக வரக்கூடிய நபர்கள், எஸ்பிஓ நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மைக்ரோ டாஸ்க் பண்ணும்போது இந்த 2 minutes எஜுகோஸ்ட் பற்றின அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தயவு செஞ்சு நீங்கள் கேட்கணும். நான் வந்து மியூட் பண்ண மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா புதிதாக வரவங்களுக்கு அந்த கோர்ஸ் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எப்படி ஒர்க் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இன்கம் வருது, நம்மளுக்கு எப்படி அதன் மூலமாக நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே வந்து இந்த எஜுகோட் கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா விருப்பப்பட்டு தான் வர்றீங்க. விருப்பம் இல்லைங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டாஸ்கே பண்ணலாம். அதில் வந்து ஒரு சின்ன தொகை தான் வரும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் அந்த கோர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அதில் பாஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க. அது மொத்தம் 5 months. ஆனால் என்னென்னா நீங்களாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, விவசாயத்துலேருந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அதை வந்து நீங்களே ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ் மூலமாக அந்த ப்ளே ஸ்டோர் மூலமாக லான்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி வெப்சைட் நீங்களே க்ரியேட் பண்ணி உங்கள் தொழிலை நீங்கள் கூகுள் ஆட்ஸ் மூலமாக பிரபலப்படுத்திடலாம். அதில் எப்படி வியூஸு, டிராஃபிக்ஸு இதெல்லாம் வர்றது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் இதில் தெளிவாக கற்றுக்கலாம். அதனால் அந்த 2 minutes நான் மியூட் பண்ண மாதிரி நீங்கள் மியூட் பண்ணிடாதீங்க. புதிய நபர்கள் கட்டாயமாக டாஸ்க் பண்ணும்போது இதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தான் நல்லது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இப்போ நம்ம டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோ 2 minutes முடிஞ்சுது. இந்த கோ டு டாஸ்க் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுடைய நேமு, ப்ரொஃபைல் ஐடி, ஸ்டாப் ஐடி 2 ஒன்று தான். சரியாக நீங்கள் ஒரு ட்ரிப் நீங்கள் சரி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு இருக்குது. அதாவது வந்து இந்த சூஸ் சோசியல் மீடியா, சூஸ் லிங்க்கு, ஓகேங்களா, சூஸ் டு போஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த 3ஐயும் நாம் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறோம். அதாவது
சோசியல் மீடியா நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அதை நான் வந்து ஃபேஸ்புக்கு ஓகேங்களா அது சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து அந்த நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம டவுன்லோடு பண்ணி அந்த இமேஜ் நம்ம காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த போஸ்ட் பண்ணுந்த ஒரு அந்த க்ரீன் ஷாட் எடுத்திருப்போம், ஒரு காப்பி பண்ணியிருப்போம், அந்த லிங்க்கை காப்பி பண்ண லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த இடத்துக்கு நம்ம க்ரீன் ஷாட் எடுத்தோம் இல்லையா, இமேஜ் போஸ்ட் பண்ணோம்ல, கண்டென்ட் ஷேர் பண்ணோம்ல, அந்த க்ரீன் ஷாட் எடுத்ததை இதில் வந்து நாம் அப்லோடு பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எது நீங்கள் அப்லோடு பண்ணி க்ரீன் ஷாட் எடுத்தீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னோடதில் நான் வந்து இது லாஸ்ட்டாக எடுத்தேன். இதை நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு செலக்டட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ்புக்கு எந்த ஒரு சோசியல் மீடியாவில் நாம் போஸ்ட் அப்டேட் பண்ணுறதுங்க சோசியல் மீடியாவை சூஸ் பண்ணுறோம். நம்ம போஸ்ட் போட்ட லிங்க்கை அப்லோடு பண்ணுறோம். நம்ம போஸ்ட் போட்ட அந்த இமேஜை கண்டென்ட்டை இங்கே க்ரீன்ஷாட்டை அப்லோடு பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அடுத்த டேட் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடுங்கிறதுனால வீக்லி 1 டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. அடுத்த டாஸ்க் தெரிகிற டேட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃபினிஷ் ஆகி இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 21/7 21/7/2025 எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் நீங்கள் மைக்ரோ டாஸ்க் பண்ணணும். அடுத்து நீங்கள் டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பே அவுட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ட்ரைனிங் டாஸ்கில் போய் இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி வந்துருச்சானா பாரு, எனக்கு இன்றைக்கி 75 ருபீஸ் வந்திருக்கு ஒரு டாஸ்க்கு. அது இங்கே இருக்குது. ஓகேங்களா. அது இங்கே இருக்குது. அந்த 75 ருபீஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது அடுத்து வந்து நீங்கள் என்ன டேட்னா பாருங்கள், 13/7 இன்றைக்கி டேட்டு. அந்த டேட்டில் நான் வந்து டாஸ்க் பண்ணிக்கிறேன். கமிஷன் வந்துருச்சு. இங்கே கிரெடிட்னு இருக்குது, டெபிட்னு இருக்குது. நீங்கள் சரியாக பண்ணாமல் இருந்தால். ஓகேங்களா. அந்த ஹேஷ்டேக்கு நேம் எல்லாம் இப்போ கரெக்டாக பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடுச்சு, கிரெடிட் ஆகிடுச்சு, 75 ருபீஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேஷ்போர்ட்லேயும் நீங்கள் கூடுதலான அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல வந்து 1775 இருந்தது, எனக்கு 1675 இருந்தது. இப்போ ஒரு 75 ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த பாருங்கள் டாஸ்க் இது வந்து 1750. இன்றைக்கி இது பண்ண டாஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது இன்ட்ரோ போனஸ்ஸு. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு ஒரு வீடியோவில் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குற நண்பர்களே. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் வந்து சரியான முறையில் நீங்கள் அப்லோடு பண்ணணும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.